கடைசி கிராமத்தில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் விழிப்புணர்வும் இல்லாத ஒரு மனிதனிடம் கூட போய், ஐயா பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்கா ஐயா? ஆமாம். அதுக்கு என்னையா சின்னம்? தாமரை சின்னம். எப்படி அவங்களுக்கு தெரியும்? இந்த அண்ணாமலைன்னு ஒரு ஆள் இருக்காருன்னு சொல்லுவான். அப்போது அதை செய்த ஆள் அவர் தான். அது இப்பொழுது நயனார் வந்திருக்கிறாரு. அவர் நயனார் தான் சொல்லிட்டாரு. நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணாமலை புயலை போல் புறப்பட்டவர், நான் தென்றலை போல் வீசக்கூடியவன்னு சொல்லிட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் செயல் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் பிஜேபியை பேசுபொருளாக மாற்றிய ஒரே மனிதன் அண்ணாமலை என்பதில் 2 கருத்துக்கு இடமே கிடையாது. பெரியார் மண் என்று சொல்லி ஒரு 100 ஆண்டு காலம் பொய்யை மட்டுமே பேசி ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு எதிராக வெறுப்பை மட்டுமே வளர்த்து இங்கே இந்த திராவிட கட்சிகள் வளர்ந்து விட்ட நிலையில் இவர்களுடைய ஒழுக்கம், இவருடைய நேர்மை, இவருடைய தியாகம் எல்லாம் எடுபடவே இல்லை. இப்படி தொடர்ந்து வந்து கொண்டிருந்த நிலையில் அண்ணாமலை வருகிறார். புரிகிறதா? ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்தவர். அந்த போலீஸ் அதிகாரிக்கு உண்டான இயல்பான அந்த முரட்டு குணமும் அந்த முரட்டுத்தனமான ஒரு தோற்றமும் கொண்ட மனிதனாக வந்து, போலீஸ் அதிகாரி என்றாலே அவர் முரட்டு தோற்றம் உடையவராக மட்டும் இருக்க மாட்டார், அவர் மிரட்டும் துணியோடு தானே பேசுவார். அப்படியே பழகி வந்தவர் இல்லையா? அதனால் அவருக்கு இந்த திமுகவை எதிர்கொள்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் அவரிடம் உள்ள மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், அவர் கமலாலயத்திற்குள்ளேயே சிறைப்பட்டிருக்கவில்லை. பொதுவாக இந்த தேசிய கட்சிகள் வளராமல் போனதற்கு முதல் காரணமே, நான் தொடக்கம் தொட்டு சொல்லுவேன், சத்தியமூர்த்தி பவனில் உட்கார்ந்து கொண்டே நீங்கள் நாற்காலியில் உட்கார்ந்தபடி அறிக்கைகளை தந்து கொண்டிருந்தால் எப்படியா கட்சி வளரும்? கடைசி கிராமத்து மனிதன் வரை நீங்கள் சென்று அவர்களிடம் இந்த கட்சியை கொண்டு போய் விதைப்பதற்கு உங்கள் வியர்வையை சிந்தி இருக்கிறீர்களா? நான் தொடர்ந்து இந்த விமர்சனங்களை வைப்பேன். நான் தமிழ்நாடு முழுவதும் சென்றவர். ஐயா பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்கா ஐயா? ஆமாம். அதுக்கு என்னையா சின்னம்? தாமரை சின்னம். எப்படி அவங்களுக்கு தெரியும்? இந்த அண்ணாமலைன்னு ஒரு ஆள் இருக்காருன்னு சொல்லுவான். அப்போது அதை செய்த ஆள் அவர் தான். அது இப்பொழுது நயனார் வந்திருக்கிறாரு. அவர் நயனார் தான் சொல்லிட்டாரு. நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணாமலை புயலை போல் புறப்பட்டவர், நான் தென்றலை போல் வீசக்கூடியவன்னு சொல்லிட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் செயல் இருக்கும்.